ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவையிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் என்கிட்ட கேட்டது இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே பார்த்திங்கன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இணைப்பு கல்லூரிகளில் அந்த கல்வி கட்டணம் உயர்வு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் கல்வி கட்டணம் உயர்ந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த ரெண்டு விஷயத்தை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை கூட சொல்ல ஆசைப்படுறேன். போன வீடியோவில் இந்த ஃபீஸ் டீடைல்ஸ் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் கவர்மெண்ட் காலேஜில் என்ன ஃபீஸ் வாங்குறாங்க, கவர்மெண்ட் எய்டடில் என்ன வாங்குறாங்க, செல்ஃப் ஃபைனான்ஸில் என்ன வாங்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருந்தோம். அது சின்ன தவறு நடந்துருச்சு, மன்னிக்கணும். அந்த இதை நான் இப்போ திருத்திக்கிறேன். அப்போ கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த காரைக்குடியில் இருக்கக்கூடிய அழகப்பா செட்டியார் காலேஜை தவறுதலாக நான் கவர்மெண்ட் எய்டட் அப்படின்னு சொல்லிட்டேன். அது தவறு, மன்னிக்கணும். அது பியூர் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனுங்க. கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷன் 3 இன்ஸ்டியூஷன் தான் இருக்குது. அதாவது பிஎஸ்ஜி, சிஐடி, மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜா காலேஜ் மட்டும்தான் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டியூஷனாக இருக்குது. இதில் காரைக்குடி அழகப்பாங்கிறது பியூர் கவர்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத பார்த்துங்க. அதுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் 10,000 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் அந்த வீட்டில் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அந்த திருத்தம், சின்ன திருத்தம், அதை பண்ணிக்கணும். தவறான ஒரு தகவலை கொடுத்ததுக்கு மன்னிக்கணும் எல்லாரும். தொடர்ந்து இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 சொல்லி 4 ரவுண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்குது. வெவ்வேறு கட் ஆஃபில் வெவ்வேறு மாணவர்கள் குரூப்பாக அழைச்சாங்க. அவங்களுக்குலாம் போயிட்டுருக்கு. இப்போ 3வது கட்ட கவுன்சிலிங் நம்ம இருக்கிறோம். இன்னும் 4வது கட்ட கவுன்சிலிங் முடியணும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டில் எல்லாருக்கும் நல்ல நல்ல கல்லூரிகள் கிடைக்குது. தேர்ட் ரவுண்டில் வரவங்களுக்கும் கண்டிப்பாக நல்ல கல்லூரிகள் கிடைக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது சம்மந்தப்பட்ட லிஸ்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இந்த லிஸ்ட்டை நாளைக்கு ஒரு மதியம் 2 மணிக்குள்ளே கண்டிப்பாக உங்கள் குரூப்க்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சி வச்சிடறேன். அதன்படி நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இப்போ செகண்ட் ரவுண்டில் எடுத்தவங்களே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சார் நான் கல்லூரி எடுத்துட்டேன் சார், தெரியாமல் எடுத்துருக்கிறேன், அங்கே பணம் அதிகமாக இருக்குது, என்னோட குடும்ப சூழ்நிலை என்னால் கட்ட முடியல, நான் கவுன்சிலிங் விட்டு வெளியில் வரலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. தாராளமாக அந்த மாதிரி இருக்கிறவங்க கவுன்சிலிங் விட்டு வெளியில் வரலாம். ரவுண்ட் 3க்கு ரவுண்ட் 3 இருக்கக்கூடிய கல்லூரிகள் எடுத்துக்கலாம். உங்களுடைய நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஃபீஸ் இன்றைக்கி சராசரியாக ஒரு சில கல்லூரிகள் அவங்களுக்கு இருக்கிற வசதியை தகுந்த ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் 50,000 55,000 இருந்தாலும், மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் 85,000 87,500 இருந்தாலும், ஒரு சில கல்லூரிகள் அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் அதிகப்படுத்துகிறாங்கன்னு ஏற்கனவே சொன்னேன். வசதி இல்லாத மாணவர்கள் தவறாக காலேஜை செலக்ட் பண்ணி போய் பணம் கட்ட முடியாமல் கஷ்டப்படாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். அதன்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட இந்த செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 150 ஸ்டூடெண்ட்களை இந்த கேள்வி என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. தயவு செய்து உங்களால் பணம் கட்ட முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம். வேறு கல்லூரிக்கு வெளியில் அடுத்த ரவுண்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம். அடுத்த ரவுண்டில் வரக்கூடிய கல்லூரிகள் கிட்டத்தட்ட நல்ல கல்லூரிகளாகவே தான் வரும். 3வது ரவுண்டு இருக்குமே சிறந்த கல்லூரிகளில் தான் எல்லாருமே படிக்க போகிறீங்க. 4வது ரவுண்டில் வரவங்களுக்கு கூட மோசமான கல்லூரிகள்ங்கிற கல்லூரிகள் எதுவுமே கிடையாது. ஓரளவுக்கு தகுதியான நல்ல கல்லூரிகள் தான் எல்லாருக்கும் சீட் கிடைக்கும். இந்த தடவை அப்படி தான் கட் ஆஃப் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 65,000 75,000 பேர் மட்டும்தான் இந்த தடவை கவுன்சிலிங்கில் சீட் எடுக்க போகிறாங்க. 1,03,000 பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்து ஃபைனலைஸ் வந்திருந்தாலும் 65,000 75,000 சீட்டு தான் இந்த தடவை ஃபில் ஆக போகுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதனால் பயப்படாமல் இருங்க, தெளிவாக இருங்க, எல்லாருக்கும் நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோ மாதிரி சொல்ல ஆசைப்படுறேன். இந்த ஆப்ஷன் செலெக்ஷனில் நினைச்ச காலேஜே கிடைச்சிருந்தா நம்பர் 1 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுக்க ஆசை இருந்தால் அப்போர்ட் மூவ்மெண்ட் கொடுத்துக்கங்க. பணம் கட்ட முடியலன்னு நினைக்கிறவங்க அந்த 3rd பாயிண்ட்ல வரக்கூடியதை படித்து பார்த்துட்டு அந்த 3rd பாயிண்ட்ல இருக்கக்கூடிய நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே கரெக்டாக இருக்கும். இப்போ இவங்களுக்குலாம் ஒரு நல்ல சான்ஸ் என்ன அப்படின்னா, சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இப்போ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 இதில் எதுலையுமே நான் சீட் எடுக்கல சார், எதுவும் இன்ஜினியரிங் நான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணல, ஆனால் இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கணும் ஆசைப்படுறேன்னு நினைக்கிற எல்லாருக்குமே வருகின்ற ஜூலை மாதம் 29ஆம் தேதி, மறந்துடாதீங்க, ஜூலை 29ஆம் தேதி நீங்கள் நேரடியாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்ஸும் எடுத்துக்கிட்டு, மற்ற பிரிவினர்களாக இருந்தால் 5,000 ரூபாய்க்கான டிடி எடுத்துக்கிட்டு, எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் 1000 ரூபாய் டிடி எடுத்துகிட்டு நீங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய டோட் ஆஃபீஸில் இப்போ அது அவருடைய கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா இந்த சிஐ சென்ட்ரல் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அந்த மத்திய கைலாசம் அப்படிங்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த நடந்துச்சு. அந்த இடத்துல தான் கண்டிப்பாக நேரடியாக நடக்கும். அந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். வர அன்னைக்கு காலையில் நீங்கள் என்ட்ரி போட்டுட்டீங்கன்னா உங்களுடைய தகுதியின் அடிப்படை, மார்க் அடிப்படையில், கட் ஆஃப் அடிப்படையில் பேட்சாக உங்களை கூப்பிடுவாங்க. பேட்சாக அன்னைக்கே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு விருப்பப்பட்ட கல்லூரியில் நீங்கள் சேருவதற்கான ஆர்டரை வாங்கிட்டு வர முடியும். இது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 ஏதாவது தவறான செலெக்ஷன் இருந்திருந்தாலோ அந்த காலேஜை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு வெளியில் நீங்கள் வரலாம். அல்லது புதுசாக அப்ளிகேஷனே போடலை அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த ஒரு சான்ஸ் கிடைக்குங்கிறத நான் சொல்ல ஆசைப்படுறேன். இதுதான் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங். அதாவது கவுன்சிலிங் மிஸ் பண்ணவங்களுக்கு மற்றும் ஒரு வாய்ப்பு ஜூலை 29ஆம் தேதி இருக்குது. இந்த தேதியை மறந்துடாதீங்க. மேலும் இந்த எஸ்சி எஸ்டி பிரிவுகள், அதாவது எஸ்சி
இந்த எஸ்சி எஸ்டின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இவங்களுக்குலாம் இன்னொரு சான்ஸ் இருக்குது. அதாவது அருந்ததையர் கேஸ்ட்டில் இருக்கிறவங்களை வந்து ஒருவேளை சீட் ஃபில் ஆகாமல் இருந்தால் அந்த சீட்டெல்லாம் கன்வெர்ட் பண்ணி எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்குறாங்க. இந்த சீட்டை வந்து நீங்கள் ஜூலை மாதம் நீங்கள் நெக்ஸ்ட் டே அதாவது வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் சொல்கிறேன். தொடர்ந்து பேசுவோம். இன்னும் நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்க ஆசைப்படுறேன். இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அடுத்த வீடியோவில் இந்த சேஞ்ச் இன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா பல்கலைக்கழகம் அதுக்கு நிகராக இருக்கக்கூடிய 21 துணை கல்லூரிகளில் இப்போ வந்து ஃபீஸ் மாற்றிருக்கிறாங்கிற தகவலை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இணைந்திருப்போம். நன்றி.